வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு தனுஷ் கிளப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சேனல் வச்சுருக்கிறேன், நல்லா என்கரேஜ் ஆகிட்டுருக்குது. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தெரியாதவங்க திரும்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளூ எல்லோ என்டர்டைன்மெண்ட்ஸ், அதில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ் அண்டு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ, இப்போ டிக்டாக்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க எப்பவும் போல் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. இப்போது முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன்னா, சினிமாவில் நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்கும். இன்றைக்கி நிறைய ஜெயிச்சு வந்த நடிகர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லா விவரங்களும் தெரியும். ஜெயிக்காத சின்ன நடிகர்கள், ஜெயிச்சு வரக்கூடிய சிறந்த நடிகர்கள், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மச்சான், என்னுடைய ஆறுயிர் நண்பன் கருப்பு பாண்டி, கோலிசோடா படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு படமோ 2 படம் 3 படம் நடிச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நீண்டிக்கிட்டு தான் இருக்குது. அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், வா மச்சா போ மச்சான்னு பேசுவோம். பட் இருந்தாலும் கூட அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு நடிகனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட ஒரு முகம் தெரிந்த நடிகரை விட முகம் தெரியாத நண்பர்கள், முகம் தெரியாத ஒரு நடிகரை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு சினிமா உலகத்தில் நான் கிட்டத்தட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்கள் அனுபவங்களில் எனக்கு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதை இந்த வீடியோவில் பகிர்ந்துருக்க போகிறேன். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சினிமா சர்க்கிளில் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. விஜய் சேனாபதி, நெல்லை முருகேசன், ஊட்டி கார்த்திக், அப்புறம் ஜெயகொண்டான்னு சொல்லுவோம், முத்துசாமி, விழுப்புரம் முரளி, அப்புறம் இளையராஜா மதுரை, மாரிஸ் பழனி நெல்லை. இந்த 7 பேருமே கிட்டத்தட்ட ஒரு இன்னும் சினிமாவில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கலந்துட்டோம். ஸோ நம்ம தேடி வந்த வாழ்க்கை வேறு, கலந்துக்கிட்ட வாழ்க்கை வேறு. அதான் சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தேடி வந்த வாழ்க்கையை விட கிடைப்பது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடிப்பதும் சரி, வாழ்வதும் சரி, ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் மாரிஸ் பழனின்ற நண்பன் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் இருந்துகிட்ருக்கேன். இளையராஜான்றவரும் இன்னும் சினிமாவில் தான் இருக்கிறாரு. ஒரு சில பேரை பற்றி சொல்ல, அந்த முருகேசன் சொல்ல பார்த்தீங்களா, அவருக்கு எனக்கு வயசோட ஒரு 6 வயசு